Hello students, good evening. இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு சிலபஸ் 12th ஸ்டாண்டர்டோட ஃபர்ஸ்ட் சாப்டர் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸில் செகண்ட் எக்ஸாம்பிள் தட் இஸ் எக்ஸாம்பிள் 1.2 பார்க்க போகிறோம். இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 2x2 மேட்ரிசஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ்க்கு ஏன்னு நேம் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஏ இன்வர்ஸோட ஃபார்முலா எழுதிக்கலாம். A inverse is equal to 1 by determinant A into HA. எப்போவுமே A inverse கண்டுபிடிக்கிறப்போ ஃபர்ஸ்ட் வந்து determinant A தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா determinant A not equal to 0 இருந்தால் மட்டும்தான் A inverse exist ஆகும். ஸோ determinant A is equal to இது ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் அப்படின்றனால ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை தான். A into D AD minus B into C BC. நெக்ஸ்ட்டு வந்து adjoint A. 2x2 மேட்ரிக்ஸை பொறுத்தவரை adjoint Aவை டைரெக்டாக எழுதியிருக்கான். அதாவது இந்த டயக்னல் அதாவது ஏ அண்ட் டியை அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க, டிஏவாக இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்படி இருக்கிற டயக்னலுக்கு சைன் மட்டும் மாற்றிக்கோங்க, -b -c அவ்வளோதான், உங்களுக்கு அட்ஜியே கிடச்சிருச்சு. ஸோ அப்படியே ஏ இன்வர்ஸோட ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். 1 by determinant A அதோட வேல்யூ வந்து AD - BC இன்ட்டு அட்ஜிஏ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அது ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த சமம் முடிஞ்சிடும். தட்ஸ் ஆல் சில்ட்ரன். தேங்க்யூ.